பேங்காக்கில் ஒரு பார்க் இருக்குது. ஃப்ரீயாக என்டர் பண்ணலாம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பார்க்கில் ஜெயண்ட் லிசார்டில் பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ம சிட்டியில் பாசிபிளா? ஆனால் பேங்காக்கில் பாசிபிள். பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ பெரிய லிசார்டு. இந்த மாதிரி லிசார்டு இந்த பார்க்கை ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க முடியும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் பேக் பேக்கர் சதீஷ். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பேங்காக்கோட மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஸ்பாட் பற்றி சொல்ல போகிறேன். லும்பினி பார்க். டூரிஸ்ட் பெரும்பாலும் இந்த இடத்த வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனால் இதை பார்க்காம பேங்காக் ட்ரிப் கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பார்க்குக்கு எப்படி போகிறது, என்னென்ன பார்க்கலாம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணலாம், மார்னிங்கில் போகணுமா அல்லது ஈவினிங் போகணுமா, இந்த பார்க்குக்குள்ளே ஃபுட் கிடைக்குமா, ஃபுல் கைட் ப்ளஸ் வீடியோவோட எண்டில் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்கிறேன். அது தெரியாமல் போனால் பார்க்கில் சான்ஸ் மிஸ் ஆகிடும். இந்த பார்க்கில் நான் போகிற இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயின் லிசார்டை பார்க்க முடிஞ்சுது. ஒரு நிமிஷம் அது கிட்ட வந்ததுமே ஹார்ட்டே நின்று போச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. பேங்காக், தாய்லாந்து, சவுத் ஈஸ்ட் ஏஷியா ட்ராவல் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எவ்ரி வீக் உங்களுக்கு நியூ ட்ராவல் கைடு போடுவேன், அதுவும் தமிழில். மிஸ் ஆகாமல் பார்க்கணுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. ஓகே, நவ் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் லும்பினி பார்க். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா வந்து பேங்காக்கில் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸில் தான் இருக்கும். நிறைய மக்கள் வந்து இந்த பேங்காக் சிட்டி லைஃப்பை விட்டு வந்து வெளியே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு தான் வருவாங்க. ஸோ நம்ம இருக்கிறது வந்து லும்பினி பார்க்னு சொல்லுவாங்க. இது பேங்காக்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பார்க். ஸோ அந்த பார்க் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த பார்க்கில் நீங்கள் என்னென்ன பார்க்க முடியும்னா வந்து இந்த உடும்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த உடும்பை வந்து நீங்கள் அடிக்கடி இந்த பார்க்கில் பார்க்க முடியும். ஸோ நான் வந்து என்ட்ரன்ஸ் தான் இருக்கேன். ஸோ இது கேட் நம்பர் 3. ஸோ கேட் நம்பர் 3ல் தான் இருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த கேட் நம்பர் 3ல் நீங்கள் வந்ததுமே வரவேற்கிற மாதிரியே பாருங்கள். இந்த உடும்பு வந்து தெரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேங்க. பாருங்கள், தெரியுதா எப்படி இருக்குது? தண்ணியில் கிடக்கு, தெரியுதுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன்லாம் இங்கே ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு. அந்த ரிவரில் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்கே பாருங்கள் இந்த உடும்பு. ஸோ இந்த உடும்பு வந்து இந்த பார்க்கு ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இன்னொன்று வருது பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த பார்க்கு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இந்த உடும்பை பார்க்க முடியும். அங்கங்கே ஓடிட்டு கிடக்கும். இந்த லும்பினி பார்க்கில் வந்து இந்த உடும்பு வந்து ஃபேமஸ். நீங்கள் வந்து பார்க் இடங்களில் வந்து அந்த உடும்பு பார்க்க முடியும். அந்த அங்கே கொண்டு போய் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து நம்ம உள்ளே போகலாம். ஸோ இது அந்த கேட்டு. ஸோ இது வந்து கேட் 3, தெரியுதுங்களா? ஸோ இந்த கேட் 3 வழியாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான பார்க் இந்த பேங்காக்கில். பேங்காக்கில் வந்து என்னென்ன பிளேஸ் எல்லாம் வந்து விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்த லும்பினி பார்க் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சர்ச்சில் வரும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பார்க். ஸோ உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பேங்காக் இந்த சிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸ் போதாது. ஆனால் ஒரு விஷயம் நிறைய டூரிஸ்ட் மிஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த சிட்டியோட க்ரீன் ஹார்ட் அதுதான் இந்த லும்பினி பார்க் பேங்காக். பேங்காக்கோட ஓல்டஸ்ட் அப்புறம் லார்ஜஸ்ட் பார்க் இது தான். 1925 கிங் ராமா 6 அவரால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட பார்க் தான் இந்த லும்பினி பார்க். 100 இயர்ஸ் பழமையானது. இந்த பார்க்குக்கு எப்படி போகுது? ரொம்ப சிம்பிள். எம்ஆர்டி லும்பினி ஸ்டேஷன் எக்ஸிட் 3 இறங்கி ஸ்ட்ரைட்டாக நடந்தால் 2 நிமிஷத்தில் பார்க் என்ட்ரன்ஸ் கிடைக்கும். பிடிஎஸில் வந்தீங்கன்னா பிடிஎஸ் சிலாம் ஸ்டேஷன், அங்கே இறங்கி 10 நிமிஷம் நடந்தால் இந்த பார்க்கு வந்துடலாம். ட்ராப் அல்லது டாக்ஸியில் வந்தாலும் ரச்சா தாமரை ரோடுன்னு சொல்லுங்கள், அங்கே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ட்ரி கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ₹1 கூட கொடுக்காம இந்த பார்க்கை நம்ம விசிட் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஓப்பனிங் ஹவர்ஸ் மார்னிங் 4:30க்கே வந்து திறந்துடும். ராத்திரி 9 மணி வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும். வாரத்தில் 7 நாளும் இது ஓப்பனில் தான் இருக்கும். பெஸ்ட் டைம் டு விசிட் லும்பினி பார்க்குன்னு என்ன கேட்டிங்கன்னா மார்னிங் 6 to 9 சொல்லுவேன். ஏன்னா அந்த டைமில் தான் வந்து அட்மாஸ்பியர் ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இந்த பார்க்கு ஃபுல்லாகவே லோக்கல்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறத பார்க்க முடியும். பேர்ட்ஸோட சத்தம் கேட்கும். லேக்கில் அழகாக வந்து சூரிய வெளிப்பட்டு வந்து பிரதிபலிக்கும். அதே சமயம் ஈவினிங் 5 to 7 வந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயில் ரொம்ப குறைஞ்சிரும். சன்செட் வியூவும் உங்களுக்கு கிடைக்கும். பார்க்குக்கு உள்ளே நுழைஞ்சதுமே ஒரு ஃபீலிங்ஸ் வரும். சிட்டியில் இருக்கிற மாதிரி தெரியவே செய்யாது. பில்டிங்ஸ் எல்லாம் பேக்ரவுண்டில் தெரியும், ஆனால் நடுவில் காடு மாதிரி அட்மாஸ்பியர். இதுதான் லும்பினி பார்க் பேங்காக்கோட மேஜிக். இந்த பார்க் 360 ஏக்கர்ஸ், அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பார்க் தான் இது. இந்த பார்க்குக்கு நடுவில் ஒரு பெரிய ஆர்டிஃபிஷியல் லேக் இருக்குது. அந்த லேக்கில் போட்டிங் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு ஜாகிங் பண்ணணும் அப்புறம் சைக்கிளிங் பண்ணணும்னா 2.5 கிலோமீட்டர் சர்க்கிள் பார்த்துருக்கு. நீங்கள் அது வழியாக நீங்கள் ஜாகிங் பண்ணலாம், சைக்கிளிங்கும் பண்ணலாம். அதே சமயம் இந்த பார்க்குள்ளே அவுட்டோர் ஜிம் எக்யூப்மெண்ட்டும் இருக்குது. கம்ப்ளீட்லி ஃப்ரீ, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீக்கெண்ட்ஸ் வந்தீங்கன்னா பேண்ட் கான்சர்ட்ஸ் எல்லாம் இங்கே பண்ணுவாங்க. ஃப்ரீயாக அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இந்த பார்க்கில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்களில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேட்ஸ் உங்களுக்கு அந்த சவுண்டு போடுறது உங்களுக்கு கேட்கும். உள்ளே நுழைஞ்சதுமே அந்த பேட்ஸோட சவுண்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப வித்தியாசமான சவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மரத்துலேருந்து உங்களுக்கு கேட்கும். அதாவது எல்லாமே வந்து பேட்ஸோட சவுண்டு. மொத்தத்தில் ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு மினி நேச்சர் ரிசர்வ் மாதிரி இந்த பார்க் இருக்குது. காலையில் யோகா பண்ணுறவங்க, தாய்ச்சை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, ஓடுறவங்க, நடக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த லும்பினி பார்க்கோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. பேங்காக்கில் ஃப்ரீ ஆக்டிவிட்டீஸ் தேடுறவங்களுக்கு இது நம்பர் 1 ரெக்கமெண்டேஷன்.
சரி, இப்போ நான் உங்களுக்கு இந்த பார்க்கோட மோஸ்ட் ஃபேமஸ் ரெசிடெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவங்க வேறு யாரும் இல்லை, லும்பினி பார்க்கோட மானிட்டர் லிசார்ட்ஸ். இது ஒரு வகையான ஸ்பீசியஸ். இங்கே கிட்டத்தட்ட 100+ மானிட்டர் லிசார்ட்ஸ் இருக்காங்க. சில லிசார்டோட சைஸ் வந்து 2 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ், இவங்க டேஞ்சரா பொதுவாக இல்லை. பட் இந்த லிசார்ட் ஹியூமன் கிட்ட பயப்படாது. பட் நீங்கள் க்ளோஸாக அப்ரோச் பண்ணாதீங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணினா பெர்ஃபெக்டான ஃபோட்டோஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மக்கள் வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே வந்துட்டு. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே என்னெல்லாம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வந்து நல்ல ஒரு சிலை மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு இது தெரியுதுங்களா உங்களுக்கு? 2 பேர் அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து சிலைகள், அதுக்கு மேலே வந்து புறா இருக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து சிட்டிக்கு நடுவில் வந்து இந்த பார்க் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அதை சுற்றி பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இருக்குது. நிறைய பில்டிங்கெல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ சிட்டிக்கு நடுவில் வந்து இவ்வளோ பெரிய பார்க் வச்சுருக்காங்க. அதுவே ரொம்ப நல்லது. ஏன்னா மக்கள் வந்து இங்கே வந்து நல்லா வந்து இளைப்பாடுறதுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு பிளேஸ். எப்போவுமே சிட்டிலே இல்லாமல் சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியே தள்ளி வரணும்னா நீங்கள் இந்த மாதிரி பார்க்கு வரலாம். ஸோ ரொம்ப அமைதியாக இருக்குது. இப்போ சாயங்காலம் டைமில் வந்ததுனால வந்து நல்ல அமைதியாகவே இருக்குது. நிறைய மக்கள் இல்லை. பட் வந்து இந்த பேர்ட்ஸோட சத்தம், சன் வந்து மறையக்கூடிய நேரத்தில் நீங்கள் வரும்போது வந்து அவ்வளோ வெயிலும் தெரியாது. உங்களுக்கு வந்து நல்ல இதமாக நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும். பார்த்தீங்களா, மக்கள் வந்து உட்காந்துருக்கே நிறைய இது போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு இவ்வளோ தெரியுது, ஏதோ கவர் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? இந்த ரிவர் சைடில் நீங்கள் போனீங்கன்னா வந்து அந்த உடும்பை வந்து நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்க்க முடியும். நான் வர்ற வழியிலே காட்டியிருந்தேன் நல்ல உடும்பு உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ரிவர் சைடில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உடும்பு, உங்களுக்கு ஏகப்பட்ட உடும்பு பக்கத்துலேயே தெரியும். ஸோ நான் அந்த சைடு போகிறேன், ஏதாவது உடும்பு தெரியுதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக இருக்கும். நம்ம வர்ற வழியிலே வந்து ரோட்லேயே வந்து இந்த உடும்பு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து உடும்பு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து அந்த ரிவர் சைடில் அப்படியே இருக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் இங்கே பாருங்கள் சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே சுற்றி அந்த ரிவர் சைடு தான் இருக்குங்க பாருங்கள். சொன்னேன்ல இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எட்டி பார்த்துட்டு இருக்கான் பாருங்கள். தெரியுதா? தலை தெரியுதா உங்களுக்கு? அழகாக வந்து எட்டி பார்த்துட்டு நிற்கிது இந்த உடும்பு, தெரியுதாங்க? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த உடும்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே நடந்தாலும் அந்த உடும்பை பார்க்க முடியும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அந்த லேக்கு மாதிரி இருக்குது. அதை சுற்றி வந்து பார்க் அப்படி அமைச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து சிட்டி. ஸோ பெரிய பெரிய பில்டிங்கு, டிராஃபிக் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், உடும்பு கிளம்பிட்டான், தெரியுதா? நீந்தி வரான் பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக வந்து பள்ளி வகையை சேர்ந்தது தான். ஸோ பாருங்கள் எப்படி போகுது, தெரியுதுங்களா? நம்ம ஊரில் கேள்விப்பட்டிருக்கேன், நான் வந்து நிறைய மக்கள் சொல்லியிருக்காங்க, அந்த உடும்பு கறி வந்து இடுப்பு வலிக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. உடும்பு பிடின்னு சொல்லுவாங்கல்ல, உடும்பு பிடிச்சா விடாது, அந்த மாதிரி இறுக்கமாக பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த உடும்பு தான் இது. எப்படி இருக்குது, சூடாக இருக்கா பாருங்கள். ரொம்ப ரிலாக்ஸான ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து இங்கே வந்தீங்களா கிடைக்கும். ரொம்ப அமைதியாக அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோத்துக்கு வந்து சூப்பர் பார்க் தான் இது. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? பின்னால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பில்டிங். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தாலும் பில்டிங் தான். ஸோ இந்த பார்க்கை சுற்றி பெரிய பெரிய பில்டிங்கு, நடுவில் வந்து அழகான பார்க் அமைச்சிருக்காங்க. நிறைய மக்கள் வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு வருவாங்க. பார்க்கில் மேக்ஸிமம் வந்து மக்கள் எதுக்காக வருவாங்க, அந்த ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓய்வு எடுக்கிறதுக்கு. அப்புறம் வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்டிங், வெட்டிங் ஷூட்டிங்லாம் வந்து இந்த பார்க்கில் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஃபோட்டோஸ் வந்து அந்த க்ரீனாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும் வந்து ஃபோட்டோஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனாலவே மேக்ஸிமம் நிறைய ஃபோட்டோ ஷூட்டு வந்து இங்கே இந்த பார்க்கில் வந்து நடக்கும். இங்கே பாருங்கள், எனக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு நீங்கள் ஃபுட் கொடுக்கக்கூடாது. அப்படி ஃபுட் கொடுத்தீங்கன்னா பார்க்கோட ரூல்ஸை வயலேட் பண்ணதான் அர்த்தம். அப்புறம் ஹெவியாக உங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அங்கே நிறைய கேமராஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த லிசார்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் லேக்கோட எட்ஜில், ட்ரீ கிட்ட, அப்புறம் ஜாகிங் பாத்தில் எல்லாத்துலேயும் தெரிவாங்க. நீங்கள் மார்னிங் வாக் பண்ணும்போது அல்லது ஜாக் பண்ணும்போது சடன்லி பக்கத்தில் வந்தால் டோன்ட் பேனிக், ஜஸ்ட் ஸ்லோவாக நின்றுங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சடனாக வந்து ஒரு லிசார்ட் பக்கத்தில் வந்துருச்சு. அப்புறம் வந்து தன்னாலே கிட்ட வந்துட்டு அப்படியே போயிடுச்சு. ஸோ கிட்ட வந்தால் பேனிக் ஆகாதீங்க. அதே சமயம் நீங்களும் அது கிட்ட போகாதீங்க. லும்பினி பார்க்கில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆக்டிவிட்டிஸ் என்னென்னா, அதில் போட் ரைடிங் இருக்குது. ஸோ பெடல் பண்ணுற மாதிரி போட்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரெண்ட் பண்ணலாம்.
40 பாத் கேட்பாங்க 30 மினிட்ஸ்க்கு. ஸோ நம்ம ஒரு காசுக்கு ஒரு 120 ரூபா. கப்புள்ஸ் கிட்டையும் ஃபேமிலி கிட்டையும் இந்த ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவும் பாப்புலர். வீக்கெண்ட் மார்னிங் ஏர்லியராக வாங்க, வெயிட்டிங் டைமை அவாய்ட் பண்ணலாம். க்ரீன் அதற்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த சைனீஸ் டெம்பிள் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க தெரியுதுங்களா? அந்த சைனீஸ் ஆர்கிடெக்சரில் வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு முன்னாடி வந்து ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஸோ எப்படி இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து சைனீஸ் ஆர்கிடெக்சர் மாதிரி தான் வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பில்டிங்ஸும் வந்து இந்த பார்க்குக்குள்ளே நிறையா இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ சுற்றி நிறையா வந்து அங்கே பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து அங்கே விளையாடிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப அருமையான ஒரு பார்க்கு. இங்கே உள்ளே வந்தீங்கன்னா வந்து பெரிய பார்க். இது வந்து நீங்கள் நடந்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கணும், அவ்வளோத்துக்கு பெரிய பார்க்கு. ஏக்கர் கணக்கில் இருக்குது இந்த பார்க்கு. பாருங்கள், இந்த ஆறுலாம் எப்படி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அந்த பார்க்கை இப்போ கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து நடுவில் ரோடு போட்டிருக்காங்க. அந்த சைடு அப்படியே ஃபுல்லாக அங்கே வரைக்கும் போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, அந்த ரிவருக்கு க்ராஸ் ஆகி போகுது அது இந்த இடத்துல. ஓகே, பார்க்கில் இன்னும் என்னென்ன இருக்குது? அவுட்டோர் ஜிம் லும்பினி பார்க் ஃப்ரீ. புல்லப் பார்ஸ் இருக்குது, பேரலர் பார்ஸ் இருக்குது, ஸ்ட்ரெச்சிங் எக்யூப்மெண்ட் இருக்குது. லோக்கல்ஸ் வந்து டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. குவைட்டான ரீடிங் கார்னர்ஸ் இருக்குது அண்டர் த ஹியூஜ் ட்ரீஸ். 50+ ஸ்ட்ரே கேட்ஸ் இருக்குது. கேட்ஸ் லவருக்கு பேரடைஸ். இந்த பார்க்குள்ளே நீங்கள் பேட்ஸ் நிறையா பார்க்க முடியும். பிக் நியூஸ் 2026 ஏப்ரலில் லும்பினி பார்க் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக பேங்காக் லும்பினி ஹாக்வர் சென்டர் திறந்திருக்காங்க. சிங்கப்பூர் ஹாக்வர் சென்டர் கான்செப்டை இன்ஸ்பயராக வச்சு பேங்காக் மெட்ரோபாலிட்டன் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ரட்சா தாமரை ரோட்டில் இருக்குது. 88 ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டாஸ் இருக்காங்க. 2 ஷிஃப்ட்டாக வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. மார்னிங் 5 AM - 4 PM, அப்புறம் 4 PM மிட் நைட் வரைக்கும். இந்த ஹாக்வர் சென்டரில் என்ன கிடைக்கும்? டாம் யாம், பாட் தாய், மேங்கோ ஸ்டிக் ரைஸ், தாய் பாபேக்யூ, ஃப்ரெஷ் கோகோனட், ஃப்ரூட் பவுல்ஸ், காஃபி எல்லாமே வந்து இங்கே அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். பேங்காக் ஸ்ட்ரீட் ஃபுட் லவர்ஸ்க்கு இது அப்சல்யூட்லி மஸ்ட் விசிட் பிளேஸ்னே சொல்லலாம். பார்க்குக்குள்ளே ஃபுட் அவைலபிளாக ஸ்மால் கயர்ஸ் இருக்குது. வாட்டர் அப்புறம் கோகோனட் கிடைக்கும். ஆனால் ப்ராப்பர் மீலுக்கு இந்த ஹாக்வர் சென்டரை வந்து டார்கெட் பண்ணுங்கள். அப்புறம் ஈவினிங் டைமில் இந்த பார்க்குக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மக்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பார். ஸோ அவங்க சொல்கிறபடி அவங்க இந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடுவாங்க. ஸோ இதுவும் வந்து எக்ஸசைஸ் தான். மக்கள் வந்து பாடியை ஃபிட்டாக வச்சுருக்கிறதுக்காக இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து இந்த பார்க்கு ஃபுல்லாக வந்து ஈவினிங் டைமில் அல்லது மார்னிங் டைமில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. சரி, இப்போ நான் சொல்ல வந்த லும்பினி பார்க் டிப்ஸ் இதை யாரும் வந்து தமிழில் யூடியூப்பில் சொல்லியிருக்க மாட்டாங்க. பெஸ்ட்டு டைம் ஏர்லி மார்னிங் 5:30 - 7 AM. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு டைம். கூல் டெம்பரேச்சர், லெஸ் க்ரௌடட். கம்ஃபர்டபுளான ஷூஸ் வேர் பண்ணுங்கள். பார்க் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும். ஸோ நடக்கிறதுக்கு அந்த ஷூஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குக்கு வரும்போது வாட்டர் அப்புறம் சன்ஸ்க்ரீன் கொண்டு வாங்க. பார்க்கில் ஷேட்ஸ் இருக்கும், பட் ஓப்பன் ஏரியா போகும்போது ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ சன்ஸ்க்ரீன் மஸ்ட். லும்பினி பார்க் சேஃபான்னு கேட்டிங்கன்னா எஸ், வெரி சேஃப். செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. 9 PM வரைக்கும் ரொம்ப சேஃப் தான். சோலோ உமன் ட்ராவலர்ஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ்: லேக்கோட ரிஃப்ளெக்ஷன் ஷாட் எடுக்கலாம். பெஸ்ட்டு கோல்டன் ஹவர் 6 - 7 AM அல்லது 5:30 - 6:30 PM. வீக்கெண்டில் வந்தீங்கன்னா மோர் க்ரௌடடாக இருக்கும். வீக் டேயில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிடன் ஜெம் இதை பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பார்க்கோட நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு ஸ்மால் மெமோரியல் ஸ்டாச்சு ஏரியா இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல், குவைட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் எம்டி. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உட்காந்துருக்கணும், நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த ஸ்பாட் வந்து பெஸ்ட். ஸோ லும்பினி பார்க் பேங்காக் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி எஸ். இந்த பார்க்குக்கு நீங்கள் ஒரு பைசா கூட செலவு பண்ண வேண்டியதில்லை. ஃப்ரீயாக என்டர் பண்ணலாம். ஃபுல் டே உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும். அவ்வளோ பெரிய பார்க். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, ரிலாக்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு, நேச்சரை என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து இந்த பார்க்கை வந்து விசிட் பண்ணுங்கள். பேங்காக் பட்ஜெட் ட்ராவல் பிளான் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு மஸ்ட் ஆடட் டெஸ்டினேஷன்னே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அது என்னோடய வீடியோவை மோர் பீப்புள் கிட்ட ரீச் ஆக ஹெல்ப் பண்ணும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேங்காக், தாய்லாந்து, சவுத் ஈஸ்ட் ஏஷியா ட்ராவல் வீடியோஸ் எவ்ரி வீக் போடுறேன். கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் பேங்காக் போனால் இந்த பார்க்கை விசிட் பண்ணுவீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. பேங்காக்கில் என்னென்ன பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லைன்னா நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து பேக்பேக்கர் சதீஷ். ஆல்வேஸ் ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. நான் உங்களை மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.